பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பவமானரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. So, my dear sisters, good morning. Almost 7வது நாள் ஆண்டவருடைய விவிலியத்தின்படி முழுமையான ஒரு நம்பர் 7 7வது நாளுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விவிலிய கதாபாத்திரத்தை நம்ம பேச போறோம். பித்தியாக். நிச்சயம் அந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பைபிள்ல. பித்தியாக். யார் இந்த பித்தியாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இஸ்ராயலுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியவரை விடுவித்தவர் இந்த பித்தியாக். இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்ட கூட பரவாயில்ல. மோசஸ் வாஸ் அ லிபரேட்டர், ஷீ இஸ் அ சேவியர் ஆஃப் மோசஸ் என்று விவிலிய அறிஞர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். மோசஸ் இஸ் அ லிபரேட்டர் ஆஃப் இஸ்ராயல், பட் ஷீ இஸ் அ சேவியர் ஆஃப் மோசஸ். இப்போ கொஞ்சம் அப்படியே மேல வருவோம். இஸ்ராயலை வெறுத்து அடிமைப்படுத்திய பார்வோன் வீட்டிற்குள்ளே கடவுள் ஒரு இலகிய மனதுடையவராக இந்த பித்தியாக்கை உருவாக்குகிறார். இப்போ இன்னும் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். யார் அவர்? பார்வோனின் மகள். பார்வோனின் மகள். இந்த மோசேக்கு வாழ்வு கொடுத்தவர் இந்த பித்தியாக். பித்தியாக் என்றால் டாட்டர் ஆஃப் காட், கடவுளின் மகள் என்று பொருள்படும். இனிமே உங்க வீடுகளில் யாருக்காவது ஆண் பெண் குழந்தைகளுக்கு பேர் சொன்னா பித்தியாக்குன்னு கொடுங்க. ஆனா நம்ம ஊரில் தமிழ்ல அது வேற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அன்பு சகோதரிகளே, மோசேயினுடைய வாழ்வு பெண்களால் கட்டப்பட்ட ஒரு வாழ்வு. எவ்வாறு இயேசுவினுடைய வாழ்வு அன்னை மரியாள் என்ற ஒற்றை பெண்மணியால் கட்டப்பட்டது, அதே போல மோசேயினுடைய வாழ்வு பெண்களால் கட்டப்பட்டது. இப்ப பாருங்க, 1 சிப்ரா அண்ட் பூவா. யாருது? அந்த மருத்துவர்கள் 2 பேர், மருத்துவ செவிலியர்கள் சொல்லலாம். 2வது ஜொகபேட், இது யாரு? மோசேயின் தாய். 3வது பித்தியாக், நீரிலிருந்து மோசே எடுத்தவர். 4வது மிரியாம், தூரத்திலிருந்து மோசையை சிறு வயதிலிருந்தே பின்பற்றிய அவருடைய சகோதரி. அடுத்தது சிப்போரா, யாரது? மோசையின் மனைவி. அப்போ மோசையினுடைய வாழ்வு முழுவதும் பெண்களால் நிரப்பப்பட்டது. இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய பல பணிகள் பெண் துறவிகளால் செய்யப்பட்டது. இன்னைக்கும் மதர் தெரேசா மாதிரி ஒருவர் சேவை மனைப்பான்மைக்குள் வரவே முடியாது என்பது அடித்து சொல்லலாம். அதே போல ராணி மரியா என்ற ஒரு பெண்ணால் தான் அந்த டிரைபல் மக்கள் மத்தியிலே அவ்வளவு பணிகள் செய்ய முடிந்தது. அன்பு சகோதரிகளே, இந்த பித்தியாக் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகின்ற செய்தி, உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும். ஒரு பெண் துறவியாக ஒரு புதிய வாழ்க்கையை யாருக்கு வேண்டும்தான் உங்களால் உருவாக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கிறேன். உங்கள் துறவு வாழ்வு இன்னும் அதிகமாய் வருவதற்கு கடவுள் உங்களோடு இருப்பாராக. இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த தவ காலத்துல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அகதிகள் முகாமுக்கு போய் அவங்களோட ஒரு half a day ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணுங்க. இஃப் நாட் பாசிபிள், ப்ரே ஃபார் them. God bless you. Take care. Have a nice day. Good. இரக்கத்தின் இறைவா, பார்வோனின் மகளாகிய பித்தியா சிறு குழந்தையான மோசேயை தண்ணீரிலிருந்து காப்பாற்றி தன் மகனாக ஏற்று வளர்த்தது போல் மனித உயிரை காக்கும் துணிவையும் அன்பு நிரம்பிய இதயத்தையும், குறிப்பாக பெண் குழந்தைகளை பராமரிக்கும் ஈரமுள்ள உள்ளத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எம் நிறுவனர் தந்தை ஜான் ஆலனின் அடியொற்றி ஓரங்கட்டப்பட்டவர்களை தழுவிக்கொள்ளும் தாய் அன்பை எங்கள் உள்ளங்களில் பெருகச் செய்தருளும். ஆதரவற்ற, கைவிடப்பட்ட, துன்புறும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நம்பிக்கையின் ஒளியாக நாங்கள் விளங்கிட அருள் புரிவீராக. பெண்களின் கண்ணீரை துடைத்த உம் கருணை மனம் எங்கள் பணிகளிலும் பிரதிபலிக்க அருள் தாரும். இறைவா, பார்வோனின் மகள் பித்தியாவைப் போல துணிவுடன் பிறரை காக்கும் நல்மணம் தந்து எங்களை உம் கருவிகளாக பயன்படுத்தி அருளும். ஆமேன்.